Happy morning. Thank you. BISET is a networking and business development forum for business owners who meet a day of every week at morning before business hours with structured agenda with only selected sincere business owners. This talk is an 8-minute presentation of a BISET member which helps to increase their possibility, prosperity, and prominence. I am Ovia here into the sector of event management who is going to interview today. Today we have Mr. Sandeep into the sector of fire and safety for more than 5 years, located at Padi, Chennai, in the name of Kingmaker Enterprises, with the ambition to achieve 50 lakhs in this year, financial year 2025. Let's welcome Mr. Sandeep with fire clap. Thank you, ma'am. Welcome, sir. So, sir, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சன்னுனா வந்து சூரியன்னு சொல்லுவோம், லேம்ப்னா வந்து ஹிந்தியில வந்து தீபம்னு சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? சோ இந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கும் செம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பேர் வச்சீங்களா இல்ல வந்ததுக்கு அப்புறம் வச்சீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை மாதிரியே இன்னைக்கு இந்த இன்டர்வியூ செம்ம ஃபயரா போக போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் சார். சோ உங்க ஃபயர் ஜேர்னியை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ரைட் மேம். ஆக்சுவலி உங்க ஃபேமிலியில இல்ல உங்க கனெக்ஷன்ஸ்ல எத்தனை பேர் என்ஜினியரா இருக்காங்க? ஒரு 10 பேர். சோ அதே மாதிரி இப்போ டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 3 பேர் 4 பேர். ரைட். சோ இதே மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டி ஃபீல்டுல எத்தனை பேர் இருக்காங்க? ஆக்சுவலி யாருமே இல்ல சார். எஸ், ஆக்சுவலி என்னோட ஜேர்னி வந்து இந்த ஒரு ரீசனால தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் ஒரு +2 கம்ப்ளீட் பண்ண முன்னே மோஸ்ட்லி பீப்புள் வந்து திங்க் பண்றது என்ன, ஒன்னு மெடிசின் படிக்கணும், இல்ல என்ஜினியரிங் படிக்கணும், இல்ல ஆர்ட்ஸ் படிக்கணும். பட் ஒரு யூனிக்கா ஏதாவது படிக்கணும்னு யோசிச்ச அந்த ஒரு டைம்ல தான் எனக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டில இந்த மாதிரி டிப்ளமா இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி எப்படி கோர்ஸ் நான் வந்து படிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி நான் வந்து மார்க்கெட்டிங்லயும் மேனேஜ்மெண்ட்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் நான் ஃபீல் பண்ணேன், பிகாஸ் நான் படிச்சது வேற, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வேற. ஸோ என்னோட பேஷன், நான் படிச்ச விஷயம், அதே மாதிரி அதுல நான் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு தாட்ல தான் ஆக்சுவலி இந்த ஒரு ஜேர்னி, தட் இஸ் இந்த கிங் மேக்கர்ஸ் என்டர்பிரைசஸ் இந்த ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. சூப்பர் சூப்பர் சார். ஸோ சார் உங்களோட ஆம்பிஷனும் வந்து உங்களோட ஃபீல்டு மாதிரி ரொம்ப யூனிக்கா இருக்கு ஆக்சுவலி உங்க ஜேர்னியுமே. சார் நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? எஸ் மேம். ஆக்சுவலி என்னோட ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நான் 3 செக்டரா தான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் இஸ் சர்வீஸ், தேர்ட் இஸ் எஜுகேஷன். ஸோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தா என்னோட மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். திஸ் இஸ் போர்ட்டபிள் எக்ஸ்டிங்யூஷர் நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம ஃபயர் சேஃப்டில ஃபிக்ஸட் விஷயங்கள் இருக்கு. லைக் நம்ம இப்போ ஒரு ஹால்ல இருந்து நீங்க பார்த்தா ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இருக்காங்க, அதே மாதிரி ஃபயர் ஹைட்ரண்ட். ஸோ இதோட மெட்டீரியல்ஸோட சப்ளை, அதே மாதிரி அதோட இன்ஸ்டாலேஷன், இது எல்லாமே நம்ம மேஜரா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் நம்ம பார்த்தா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஒரு கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் டு டோ ஒரு ஸ்டாஃபுக்கு தேவைப்படக்கூடிய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ஹெல்மெட், காகல்ஸ், கிளவுஸ், சேஃப்டி ஹார்னஸ், சேஃப்டி ஷூஸ், இந்த மாதிரி A to Z ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட்னு சொல்றது வந்து சர்வீஸ் தெரியும். அதே மாதிரி எந்த ஃபயர்ல எந்த எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணும், ஸோ இதுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிக்கா ஃபயர் நம்ம வந்து ட்ரைனிங் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஒரு சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், எப்படி ஒரு எமர்ஜென்சி வந்தா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும், எப்படி உங்க லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியை சேவ் பண்ணணும் நாங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். சோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். நீங்க வந்து மூணு மாங்காய் அடிச்சிடலாம் போல இருக்கு உங்ககிட்ட நம்ம புக் பண்ணோம்னா. ஏன்னா நீங்க வந்து ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஆஸ் வெல் அஸ் பீப்புளுக்கு எஜுகேட்டும் பண்றீங்க, கரெக்டா? ஸோ வெரி நைஸ் டு நோ சார். ஸோ சார் இப்போ நம்ம கிங் மேக்கர்ஸோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜா நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க? ஸோ மேம் ஆக்சுவலி இந்த கம்பெனியோட நேம் மாதிரியே கிங் மேக்கர்ஸ்னு சொல்றது என்னன்னா ஒரு கஸ்டமரை கிங்கா மாத்துறது. சூப்பர். சோ பிகாஸ் எப்படி என்னோட சேஃப்டி ஃபீல்ட்ல ஒரு கஸ்டமரை கிங்கா மாத்த முடியும்னா அந்த சேஃப்டியோட நாலேஜ் கொடுத்தாதான் அந்த கஸ்டமரை நம்ம கிங்கா மாத்த முடியும். சோ அதுக்குதான் நான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ணும்போது அந்த சேஃப்டி இம்பார்ட்டன்ஸும் அதே மாதிரியே இருக்கிற நான் வந்து எஜுகேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஓகே, சூப்பர் சூப்பர். சோ சார் நீங்க வந்துட்டு இப்போ இத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்கீங்க, லைக் மோர் தென் 5 இயர்ஸ். இப்போ நீங்க நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க ஃபார் யோர் கஸ்டமர்ஸ். உங்களோட ஒன் பெஸ்ட் சொல்யூஷன் சொல்றீங்களா? ஸோ ஆக்சுவலி நான் பிஃபோர் ஒரு 4 இயர்ஸ் பேக் இதே மாதிரி ஒரு கிளைண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் நான் மீட் பண்ணும்போது எஸ்பெஷலி அங்க வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த எம்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் ஆக்சுவலி நான் ப்ரீவியஸா வாங்கின ஷூஸ் வந்து
ஸோ வந்து வெரி ஃபியூ மந்த்ஸ்ல அது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஷூ யூஸ் பண்ணவங்களுக்கே ஆக்சுவலி அடிபட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் ஆக்சுவலி வந்து நான் வந்து அந்த ஓனர் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அந்த பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ISI நம்ம குவாலிட்டி இருக்கக்கூடிய 6 months வாரண்டி 1 year லைஃப் கிடைக்கக்கூடிய ஒரு சேஃப்டி ஷூஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா, ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த ஸ்டாஃபுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். அதே மாதிரி ஆக்சுவலி எக்கனாமிக்கல் வேஸ்ல அவங்க பர் இயர் 2 ஷூஸோ 3 ஷூ வாங்குறதுக்கு பதிலா ஒரே ஒரு ஷூ வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து அது சஸ்டெயின் ஆக முடியும். போத் அந்த கம்பெனிக்காக இருந்தாலும் ஸ்டாஃப்ஸ்க்கும் அந்த பெனிஃபிட் கிரியேட் பண்ணனால ஸ்டில் நவ் அந்த 4 years அந்த கஸ்டமர் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார். சோ கம்பெனிக்கும் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கம்பெனி மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஆஸ் வெல் அஸ் கம்பெனிக்கும் வந்து நீங்க பட்ஜெட்டை கட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் சார். சார் உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆர் பிராக்டிஸ் நீங்க ஃபாலோ பண்றது எங்களுக்காக ஒண்ணு சொல்றீங்களா? எஸ் மேம், என்னோட பெஸ்டா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, எனக்கு ஒரு என்கொயரி வந்தா வித்தின் 24 hours அந்த கஸ்டமரை டைரக்டா நான் போய் மீட் பண்ணுவேன். ஃபோன் பண்றது ஃபர்ஸ்ட் நான் கேட்கறது அவங்க லொகேஷன் எங்க சார், டைரக்டா நான் வரேன் சார், நம்ம அங்கே இருந்து உங்க லொகேஷன், உங்க ஒர்க் ப்ராசஸ், உங்க ஃபீல்டு, உங்க ஃப்ளோர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் இப்போ என்னோட அந்த கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அந்த பாண்டிங் கிரியேட் ஆகுது. அது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடா, ஈவன் அந்த கஸ்டமர் எனக்கு அவங்க மேரேஜ்க்கே கூப்பிடுறாங்க அளவுக்கு ஒரு பாண்டிங் என்னால கிரியேட் பண்ண முடியாது. சார் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த இன்டர்வியூ வந்து செம்ம ஃபயரா போச்சு சார். தேங்க்யூ சோ மச். ஸோ உங்களோட வேல்யூபிள் இன்சைட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. அஸ் fellow Bizet members, we appreciate your spontaneous and quick service to all your customers, which is as quick as how the fire spreads. We will be sharing with you shortly regarding potential business connects for your business. Thank you, sir. Thank you.